பொள்ளாச்சி ஒரு கிராமத்துல ஒரு எஜமான். அந்த எஜமானுக்கு கடவுள் எல்லாமே கொடுத்துட்டார். வீடு, வாசல், சொத்து, சுகம் பூரா கொடுத்துட்டாரு. ஆனா ஒரு குறைபாடு மட்டும் அந்த எஜமானுக்கு. என்ன குறைன்னா, காரு, பங்களா, வீடு, சொத்து, சுகம் பூரா கொடுத்துட்டாரு. ஆனா ஒரு குறைபாடு மட்டும். என்ன குறைபாடுன்னா, ஆண் குழந்தை இல்லை. ஆண் குழந்தை இல்லாத கட்டுக்கு திருச்செந்தூர் முருகு பெருமான்கிட்ட போய், முருகா முருகா, எனக்கு அல்லா செல்வாக்கும் கொடுத்த, எனக்கு ஒரு குறை மட்டும் இருக்குது, அதை மட்டும் எப்படின்னா பார்த்து எனக்கு குலகிரிவா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை இல்ல, குலகிரிவான்னு முருகன்கிட்ட போய் பிரார்த்தம் போது என்ன பண்ணாரு, எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா உனக்கு திருச்செந்தூர் முருக பெருமான்கிட்ட எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா உனக்கு 10,000 வாய்ப்பை எடுத்துட்டு வந்து உனக்கு பஞ்சாமரத்தை கொடுக்குறேன்னு பிரார்த்தின்னு பண்ண வந்ததும் 2 வருஷம் சேர்ந்து ஒரு ஆண் குழந்தை பிறகு. அப்படியே அவருக்கு மகிழ்ச்சியாயிடுச்சு. எப்படி அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சா, முருகன் கண்ணை திறந்துட்டாங்க சொல்லிட்டு நினைச்சுன்னு அவர் வீட்டுல 4 பேர் வேலைக்காரர். முருகன், அருணகிரி, ஐயப்பன், யுவராஜ், இவங்க 4 பேர் வேலை செய்யறாங்க அந்த எஜமா வீட்டுல. வேலை செஞ்சு பார்த்து அவருக்கு ஒரு நல்ல ஆள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா முருகனை கூப்பிட்டு, முருகா முருகா போய் அருணகிரி வர சொல்லு சொல்லிட்டு முருகன் சொன்னாபல. முருகன் போனாபல, போய் அருணகிரி உன்னை எஜமா வர சொன்னாரு. அப்படியா, எதுக்கு தெரியாது, எதுக்குன்னு தெரியாது. அப்படியே வந்தாரு, அருணகிரி வந்தாரு. ஐயா வர சொன்னீங்களா? ஆமாவா அருணகிரி, உன்னை நானு ஆளுக்கு வரணும் என்னைக்குமே நினைச்சது இல்லை, எங்க வீட்டுல ஒருத்தராதான் உன்னை நினைச்சேன், நினைச்சீங்க அப்படிதான் நான் இருக்கிறேன். நீ போய் திருச்செந்தூர் முருக பெருமான்கிட்ட எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா 10,000 வாழைப்பழம் பிரார்த்தின பஞ்சாமரத்துக்கு நீ கோயம்புத்தூர் மார்க்கெட்ல போய் 10,000 வாழைப்பழம் வாங்கிட்டு போய் அந்த முருக பெருமான்கிட்ட அந்த சன்னதியில கொடுத்து விட்டு, அங்க குருகுரு இருப்பாங்க, அந்த குருகுரு கிட்ட சீல் போட்டு வாங்கிட்டு வந்துரு, 10,000 வாழைப்பழம் ஒப்படைச்சிட்டேன், பொள்ளாச்சி எஜமா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சீல் போட்டு வாங்கிட்டு வந்துருந்தாரு. போனாரு, ஒரு ராதை குடிச்சாரு, போனாரு கோயம்புத்தூர் மார்க்கெட்ல போய் 10,000 வாழைப்பழம் வாங்கிக்கிட்டு வராரு. வர வழியில மணி ஒரு 12 மணி ஆச்சு. 12 மணி ஆனதும் 12:45 ஆயிடுச்சு. கொஞ்சம் பசி அந்த மாரி இருந்துச்சு. சரி நம்ம சாப்பிட்டு போடலாம்னு சொல்லிட்டு போய் அங்க வர வழியில ஒரு இந்திரா நகர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல இறங்கி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாரு. 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புனாங்க. கிளம்பும்போது ஒரு 75 வயசு ஒரு அம்மா, நல்லாத வயசு அம்மாவும் ஒரு ஆண் குழந்தையும் வந்து அருணகிரிட்டு கேட்கிறாங்க, தம்பி குழந்தை பசிக்கு அழிப்புறான், எனக்கு ஒரு மழக்கமாக்குது, காசுல ஒரு 5 ரூபாய் கொடுக்க முடியுமா நீ கேட்கும் போது பாக்கெட்ல பார்த்தாரு அருணகிரி. பார்த்தா காசு இல்லை. காசு இல்லையம்மா, நீ வயசான குழந்தையே இளம் குழந்தை இருக்குது, எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்குது, என்கிட்ட காசு இல்லம்மா. அப்படியா, குழந்தை பசிக்கு அழிவுறான், எனக்கு கொஞ்சம் மழக்கமாகுது, அதான் கேட்டேன். டிரைவர் கிட்ட கேட்டாரு அன்னைக்கு, டிரைவர்கிட்ட இல்லைன்ட்டாங்க. தம்பி பரவாயில்ல, காசு கொடுக்கட்டா பரவாயில்ல, இந்த பழம் ஏற்றின்படி இவ்வளவு வாழைப்பழம், அதுல ஒரு 3 பழம் மட்டும் கொடுன்னாங்க. அந்த 3 பழம் மட்டும் எடுத்து அன்னைக்கு என்ன பண்ணாரு, முருகா முருகா உங்களுடைய சந்நிதி தான் நான் ஏத்துன்னு வரேன், ஆனா அந்த 3 பழம் கொடுக்குறேன், ஆனா குழந்தையும் தெய்வம் ஒண்ணும் சொல்லுவாங்க, இந்த குழந்தைக்கு ஒரு 3 பழம் மட்டும் நான் எடுத்து கொடுத்துறேன் முருகான்னு மனுஷிலே பிரார்த்திக்கிட்டேன். அவர் என்ன பண்ணாரு, ஒரு 3 பழத்தை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்தாங்க. அவங்க எடுத்து போனாங்க, குழந்தைகிட்ட விட்டுட்டு அப்படியே போட்டாங்க. அப்படியே ராகு எடுத்துட்டாரு. ராகு எடுத்துட்டு வீட்டாண்ட போய் அவர் டிரைவர் என்ன பண்ணாரு, அந்நீரை இறக்கி போட்டுட்டு டிரைவர் கிளம்பிட்டார். கிளம்புனதும் அந்நீர் போனார் வீட்டுக்கு போனதும் எஜமா என்ன பண்ணாரு, கார்ல இருக்கிறாரு. கார்ல இருந்தா, ஐயா நான் ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன்,
சீல வாங்கி வந்துக்கிறேன், அந்த ரிப்போர்ட்டு ரசீதி வாங்கிக்கிறேன். அன்னைக்கு நீ அப்படியே வச்சுக்க, திருவண்ணாமலையில ஒரு திருமணத்துக்கு நான் போய் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னாரு. சரி ஐயான்னு சொல்லிட்டு அன்னைக்கு போனாரு. வீட்டுல போய் படுத்துட்டு காலைல வந்துடலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. எஜமா போனாரு, திருமணத்துக்கு முடிச்சுட்டாரு. நைட்ல வந்தாரு. நைட்ல வந்து வீட்டுல படுத்தாரு. படுத்துட்டு ஒரு 5 மணிக்கா சொப்பனத்துல திருச்செந்தூர் முருக பெருமான் வந்து அப்படியே உருவத்தோடு இறங்குறாரு. இறங்கி, ஐயா எனக்கு 3 பையன் கொடுத்து பத்தியா, அம்மாவோட அற்புதமா இருந்துச்சு, செமையா அப்படியே செம பஞ்சாமிரதம் மாரி இருந்துச்சு, அம்மாவோட டேஸ்டா இருந்துச்சு, திருப்பிக்க சாப்பிட்டேன். அப்படியே எதுக்கா எழுந்தாரு. ஐயோ 3 பையனா, நம்ம 10,000 வாய்ப்பை ஏற்றின்னு போகணுமே, 3 பையன் மட்டும் சொல்றாரு. முருக பெருமான் வந்து கரெக்டா 5 மணிக்கு ஏற்றாரு. ஏச்சு அப்படியே மனசு ரொம்ப கவலையாச்சு. டக்குன்னு போய் மூஞ்சி கேட்கணும். அப்புறம் சத்தனானது மணி 6 மணிக்கே ஒரு காப்பு வச்சு வீட்டுல கொடுத்தாங்க. குடிச்சுட்டு இவருக்கு அப்படியே ஒரு டென்ஷனா இருக்கு. 10,000 வாய்ப்பை ஏற்றி போனதுக்கு 3 பையன் தான் முருகன் கிட்ட கொடுத்துக்கிறாரு. அருணகிரி எதனா பண்ணிட்டாங்களையா என்னடான்னு சொல்லிட்டு காலைல என்ன பண்ணாரு, ஒரு 8:30 மணிக்கு போனாரு. அவங்க எல்லாம் வந்தாங்க. அருணகிரி, ஐயப்பன், யுவராஜி, முருகன், இவங்க அண்ணன் கும்பலா வந்தாங்க. ஐப்பா போய் அருணகிரி வாங்க, அருணகிரி உன்னை எஜமா வர சொன்னாரு. எதுக்குன்னாங்க, தெரியாது போனாங்க. ஐப்பா அந்த மரத்துல கட்டி போடு அருணகிரி என்ன சொல்றேன், கட்டி போடு என்னாங்க. கட்டி போட்டாங்க. ஜாட்டி இருந்துச்சு, 4 இட்டாங்க. அருணகிரி நான் என்னைக்குமே உன்னை ஆளுக்காக நினைச்சே தெரியும், ஆனா இப்படி ஒரு துரோகம் நீ பண்ணலாமா, எனக்கு மனசே சரியில்லையே. என்ன கேட்டிருந்தா கூட 5,000 10,000 கூட நான் கொடுத்திருப்பேனே, நீனா புரியாத ஒரு துரோகம் பண்ணிட்டேன்னு அவர் மனசுல பொதிக்குது. அப்புறம் அண்ணு சொன்னாரு, ஐயா எதுக்கு ஐயா என்னை கட்டு போட்டு அடிக்கிறீங்க, சொல்லிட்டு அடிங்க, சொல்ற மாரி உங்க சூழ்நிலை இல்லைன்னா எதுவா இருந்தாலும் கட்ட அவுத்து விட்டு என்ன கேளுங்க, நான் சொல்றேன் பதில் என்ன, என்னத்த பதில் சொல்லுவேன் சொல்லுங்க. அண்ணீர் சொன்னாரு, ஐயா போனோம் 10,000 வாழைப்பழம் ராட்ல ஏற்றி வந்தோம், வர வழியில பசியா இருந்துச்சு, இந்திரா நகர்னு ஒரு கிராமத்துல இறங்கி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு நாங்க 2 பேரும் ஏறி உட்காந்தோம். வயசான அம்மா, ஒரு 75 வயசு அம்மாவும் ஒரு ஆண் குழந்தை கையில வச்சிருக்கேன். எப்பா காசு இருந்தா ஒரு 5 ரூபாய் கொடுக்க முடியுமா, குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்குறேன், பண்ணு வாங்கி கொடுக்குறேன் கேட்டாங்க. என் கையில காசு இல்ல அம்மா, காசு இல்லம்மா, இவ்வளவு வாழ்க்கை எடுத்து பாரு, 3 பையன் மட்டும் எடுத்து கொடுப்பான்னு. அந்த 3 பையனையும் எடுத்து கொடுத்தேன். அதான் நான் பண்ண தப்பு, நான் ஒன்னும் துரோகம் பண்ண மாட்டேயா, நான் பிறந்தது ஏயா இருந்தாலும் ரொம்ப விசேஷமா இருப்போம். ஐயா நான் எப்பயுமே உன்னை எஜமான்னு நினைக்கலையா, எங்க குல சாமியதாயா நான் நினைச்சேன், நான் துரோகம் பண்ண மாட்டேயான்னாரு அருணகிரி. எஜமா என்ன பண்ணாரு, என்ன மன்னிச்சு அருணகிரி, நான் உள்ள போய் தப்பா நினைச்சேன். அந்த 3 பழம் மட்டும்தான் முருக பெருமான் சாப்பிட்டுக்கிறாரு, திருப்பித்தான் என்கிட்ட வந்து சொன்னாரு. அதால நான் கொஞ்சம் தடமாடிட்டு அன்னைக்கு என்ன மன்னிச்சிருப்பா, நீ என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருந்தாரு. பாத்தியா, முருகன்னா தெய்வம்னா துரும்புல இருப்பாங்க, தூணில இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. நன்றி வணக்கம். என் பேர் சன்னசாமி.